ஏகனே போற்றி இணையாளும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். ஏன்னா எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வழக்கத்துக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமது சேனலில் வந்து ஜோதிடம் பற்றிய அரிய நுண்ணிய நுணுக்கமான தகவல்கள் வருது. அப்போ ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ரெகுலராக வந்து பலன்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான எல்லா கேட்டகரி இருக்கக்கூடிய மக்களுக்குமே நமது சேனல் வந்து மிக பயனுள்ள சேனலாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது அந்த 2023 20வது தேதி 12ஆம் மாதம் 2023 நடந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் நமது மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சுருக்கமாக பார்ப்போம். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனியினுடைய நிலைப்பாடு, அதற்கான பரிகாரங்கள், உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள், குரு, இவங்களையெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு குறுகிய வீடியோவை நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு பரிகாரத்தோடும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு தரக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 20/12/2023 அன்று வந்து நேர்கதியில் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது வந்து கும்பராசிக்கு வந்திருக்கிறது. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து 17/1/2023 உங்களுடைய கும்பராசிக்கும், அடுத்து உங்களுடைய மீனராசிக்கு அடுத்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கும், கும்பராசிலிருந்து மகர ராசிக்குமான நிலைப்பாட்டில் அவர் வந்து பின்னோக்கி முன்னோக்கி அப்படின்றது இது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். ஒரு ராசியில் இருக்கக்கூடிய 2 வருஷ சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனிக்கு சூரியனை பொறுத்து சூரியனுடைய நிலைப்பாடு, அதாவது வந்து நிலையாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு அந்த 150 டிகிரிக்கு மேலே, அதாவது வந்து 150 டிகிரிக்கு மேலே போகும்போது அந்த சூரியனும் இதர கிரகங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதாவது குஜாதிய இவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து தன் இடத்திலிருந்து கொஞ்சம் சற்று விலகலாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அந்த பார்டரை தாண்டி போகிறது, பார்டரை தாண்டி உள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து வக்ரம், வக்ர நிவர்த்தி, அதிசாரம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடுகளில் வருது. ஆக்சுவலாக வந்து அது வக்ரம் அப்படின்னு சொல்லி போனதுங்கிறது வந்து அவிட்டம் 3 தாண்டி 2 போயிட்டு மீண்டும் வந்து டக்குன்னு உள்ளே வர்றார். வரும்பொழுதே சதயத்தில் தான் உட்காந்துருக்கார். ஆக்சுவலாகவே இப்போ இருக்கக்கூடிய 20/12/2023 இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ராகுனுடைய சாரத்தில் தான் இருந்துட்டு இருக்கார். அப்போ உங்களுக்கு 12 கூடையும் 12லேயே வந்து ஆட்சி, மூலத்திரிகோணம் அப்படின்ற மாதிரியான அமைப்பில், அதுவும் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தா அந்த பாவத்தின் அடிப்படையில் சனி செயலாற்றுவதற்கான வாய்ப்பை கொண்டவராக இந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவிட்டம் 2ஆம் பாதத்தை விட்டு 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வந்து தானே போகணும். இருந்தாலும் 25 மார்ச், இந்த மார்ச் 25ஓட வந்து உங்களுக்கு சனி வந்து பூரணமாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மீனராசி மேலேயோ ஜென்ம சனியாக வரப்போகிறார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சனியினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து 12ஆம் இடத்துக்குடையவன் 12லேயே. அப்போ இதில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ற மாதிரி 12 ராசிக்கு 12, ராசி மேலே ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அப்படின்றது விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவான விரயஸ்தானம், அது எந்த ராசிக்காக இருந்தாலும் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவான விரயஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குடையவரை 12ஆம் இடத்தில் வந்து அமர்வது அப்படின்றது வந்து 2 கோலங்களில் வந்து சிரமத்தை கொடுப்பார். ஒன்று வந்து விரயத்தை நிறைய கொடுப்பார் ஒரு விஷயம், அதே மாதிரி வந்து அந்த விரயத்திலே வந்து சுப விரயமாக இருக்காது. அது அதாவது நமது கையை விட்டு மீறி போகக்கூடிய செலவுகளை நிறையா கொடுக்கக்கூடிய சனி பகவானாக இருப்பார். அதனால் 12 கூடையன் 12இல் வரும்போது முதல்ல நித்திரைக்கேடு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்கும். மன உளைச்சல் அதிகமாக கொடுப்பார். இதில் வந்து கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்னு சொல்லலாம். அது முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று. அந்த முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது பால்ய வயது அப்படின்னு சொல்லக்கூடிய 15லேருந்து 20 வயசுக்குள்ளே வர்றது. அதாவது வந்து முதல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு 20-25 வயசுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் முதல் சுற்று அப்படின்றது. இப்போ முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு தான் அந்த 20-25 வயசுக்குள்ளே வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்கிறது கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 2வது சுற்று அப்படின்றது வந்து இந்த முதல் சுற்று அப்படின்றது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய செல்வம், இது வந்து படிப்பு அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அடுத்த வாழ்க்கை நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுக்கு, அதாவது வாழ்க்கையினுடைய மறுபக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த டீனேஜ், காலேஜை முடித்து அப்புறம் வேலைக்கு போகிறது, அல்லது கல்யாணம், மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை எட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இளம் வயது பெண்கள், இளம் வயது ஆண்கள் அப்படின்றது வந்து 25 வயசுக்குள்ள வந்து கொஞ்சம் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரு சனி பகவானாக இருப்பார். 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது சுற்று 25 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே வர்றது ஒரு 40, 45, 50, 55, 60 வயசு வரைக்கும், அதாவது 30 வருஷம் ஒரு
அந்த ராசி மண்டலத்தை சுற்றி வரதுக்கு வந்து 30 வருஷம் ஆகுது இல்லையா. அதனால் வந்து அந்த 7.5 வருஷம் அப்படிங்கிறது 22 வருஷம் கழித்து வரக்கூடியது அப்படின்னு 25 வயசில் வந்ததுன்னா அடுத்து வந்து 47 வயசில் வந்துடும் 7.5 சனி அப்படின்றது. அதாவது 47லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது 2வது சுற்று சனி. அந்த 2வது சுற்று சனி அப்படின்றது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து கௌரவம், வேலை, படிப்பு, குடும்பம், குழந்தை குட்டி, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இது வந்து கேட்டகரி 2. அதாவது கேட்டகரி 3 அப்படின்றது வந்து குங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 55 வயசுக்கு மேலே வரக்கூடியது அப்படின்றது வந்து தெளிவாக வந்து ஒரு உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து பல மாறுபாடுகளை தரக்கூடியவர். உடல் பலவீனம், உடல் நலிவு, உடலில் வரக்கூடிய நோய் தொற்று, நோய்கள், அந்த ருணம் ரோகம் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான அமைப்புகளையும் கொண்டது அப்படின்றது வந்து 3வது சுற்று குங்கு சனி அப்படின்றது. அப்போ முதல் சுற்று வந்து கடுமையான பாதிப்பு, 2ஆம் சுற்று வந்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொடுக்கக்கூடியவராக சனி இருப்பார். இந்த நேரத்தில் வந்து எந்த தசை நடந்தாலும் பிரச்சனை இல்லை. 2வது சுற்றுங்கும் போது எந்த தசை நடந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த தசையினுடைய அடிப்படையில் வந்து கொஞ்சம் சிரமங்களை தந்தால் ஒரு பலவீனமான ஒரு பலன்களை தரக்கூடிய சனியாக இருப்பார். ஆக மொத்தத்தில் வந்து 2வது சுற்று சனியில் வந்து எந்த ஜாதகரையுமே வந்து 2வது சுற்று சனியால் பாதிப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது லக்கண பாவர், லக்கணத்துக்கு 6-8 பண்ணக்கூடியவர், அல்லது லக்கணத்துக்கு சுபராக இருந்து 6-8 பண்ண மறைஞ்சு அல்லது நீச்சம், அதே மாதிரி வந்து பகை கிரகங்களுடைய தசாக்கள் நடந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த 2ஆம் சுற்று 7.5 சனி வந்ததுன்னா கொஞ்சம் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 3வது சுற்று சனி அப்படின்றது வந்து எந்த தசை நடந்தாலும் சரி, எந்த புத்தி நடந்தாலும் சரி, இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையான பாதிப்பு. அப்போ முதல் சுற்றும் 3வது சுற்றும் அப்படின்றது வந்து கடுமையான பாதிப்பை தரக்கூடியது. 2வது சுற்று அப்படின்றது அவ்வளோவா பாதிப்பை தராத ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வந்து மீனராசி நேயர்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எதிர்வரும் 2025 மார்ச் மாதம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து உங்களுடைய ராசி மேலே வரும். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது இப்போ நேர்கதியில் வரக்கூடிய சனி அப்படின்றது இன்னொருடைய அதிசாரம், அதாவது வக்ரம் அதிசாரம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு போகிற காரணம் இப்போ இருக்கக்கூடியது வந்து மார்கழி மாதம் நடந்துட்டு இருக்கு. மார்கழி மாதம்னா தனுசு ராசியில் வந்து சூரியன் இருப்பார். இப்போ இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீண்டும் மிதுன ராசிக்கு போகும்போது, மிதுன ராசியிலிருந்து கடகராசி, கடகராசியிலிருந்து வரும்பொழுது மீண்டும் வக்ரகதிலேயே அந்த கும்பராசிக்குள்ளேயே போய் வந்துக்குவார். இதுதான் உண்மையான சனியினுடைய வக்ரம், அதிவக்ரம், வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சூரியனுடைய நிலைப்பாட்டு வந்து அந்த குஜாதி ஐவர்கள் அப்படின்றவங்க வந்து அதே மாதிரி வந்து மற்ற சுக்கிரன் புதன் அப்படின்றவங்கள வந்து வக்ரகதியில் போகிறதும் வக்ரகதியில் வர்றதும் அப்படின்றது, அதாவது பூமி வட்டத்திற்கு உள்ளே பூமி வட்டத்திற்கு வெளியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக மொத்தத்தில் சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ரத்துக்கு போகிறதும், 7ஆம் இடத்துக்கு வரும்போது அதிவக்ரமாகவும், 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் தான் வந்து கொஞ்சம் அந்த நிலைப்பாடு மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 12 கூட 12லே இருக்கும்போது அழுத்தத்தை தருவான். என்ன அழுத்தம்? மன அழுத்தம், நித்திரைக்கேடு. பொதுவாக பாதங்களில் பிரச்சனைகளை கொடுக்கறது, பாத நோய் இருக்கிறவங்களுக்கு அல்லது காலில் சிரமத்தை கொடுக்குறது, சுகரை கொண்டு வர்றது, அதேமாதிரி அரிப்பு வர்றது, அதே மாதிரி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐசோலேஷன் அப்படின்றதும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதாவது வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, உடனே போயிட்டு இன்டென்சிவ் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசியூவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் போயிட்டு அட்மிட் ஆகிறது, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் வந்து இருக்க செய்யும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா முதல் சுற்றில் வந்து குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு வரக்கூடியது, 3வது சுற்றில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கே வரக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் இந்த முதல் 3வது சுற்றுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 2வது சுற்று நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எந்த விதத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எந்த தசா புத்திகள் நடந்தாலும். அப்போ இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து வெளிநாடு பொதுவாக இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றத்தை தரக்கூடியவராக இந்த சனி இருப்பார். அதேமாதிரி நினைச்ச இடத்துக்கு நம்ம வந்து போய் வேலையை மாற்றிக்கலாமா, இல்லை நினைச்ச இடத்துக்கு போய் நம்ம செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் வராது. பொருளாதாரத்தில் கை வைப்பார். பொருளாதாரத்தில் கை வைக்கும்போது அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து வாக்கு பிரச்சனைகளை வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சாற்றல், அதே மாதிரி நம்மளுடைய முக அமைப்புகளை கூட கொஞ்சம் சில நேரங்களில் வந்து சிரமங்களை கொடுப்பார். எப்போவுமே ஏதாவது வந்து கொஞ்சம் கடுமையாகவும் கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொண்ட ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார். இது எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு வர்றது, குடும்பஸ்தானத்துக்கு வர்றது, அதே மாதிரி தொழில் ஸ்தானம், அதான் தனஸ்தானத்துக்கு வரக்கூடியது, தனம் குடும்பம் வாக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் சுற்று நடக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கொஞ்சம் கல்வியில் வந்து அதிக கடுமையான பயிற்சி எடுத்தால் மட்டுமே தேர்வு, அதே மாதிரி வந்து ஒரு மாணவர் சேர்க்கணும், உங்களுடைய அட்மிஷனில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக மெனக்கட்டாக தான் வந்து நீங்கள் போய் அதை சேர முடியும். இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் குறையும், மார்க்கு குறையும், படிப்புலையுமே வந்து நாட்டம் வந்து குறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதேமாதிரி படிப்பில் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு சிரமங்களை எல்லாம் இந்த 12ஆம் இடத்திற்கு, ஏன்னா இது விளையாட்டு அதிகமாக இருக்கும். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதத்தை குறிக்கக்கூடிய இடம்,
ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாகவும் இருக்கும். படிப்பு மேலே கவனத்தை அதிகமாக செலுத்த மாட்டாங்க, ஆனால் உட்காந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த முதல் சுற்றில் இருக்கக்கூடிய 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதனுடைய 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடத்திற்கு வரக்கூடியது. 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து வேலை தான். வேலை முதல்ல வந்து வேலை, நம்மளுடைய உத்தியோகம் என்ன, கரியர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த இடம். அது நம்ம ஜெயிப்போமா, வருமானத்தை சம்பாதிக்குமா, வருமானத்தை நம்ம எடுத்துக்குவோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் 6ஆம் இடம் வரும். அதில் வந்து ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சொல்லக்கூடியது. ருணம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான நிவாரணம் உண்டு, ரோகம் இருந்தால் அதற்கான குணம் உண்டு. அதே மாதிரி சத்ரு அப்படின்னு சொன்னால் அதை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அப்போ இந்த இடத்த வந்து சனி பார்க்கக்கூடியது, சனி பார்க்கக்கூடிய இடத்த நிர்மூலம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சனி இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடம் வந்து அந்த பாவகம் வந்து பலமாக வந்து பலம் இழக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து அதோட என்ட்ரன்ஸ் எடுத்ததுனால வந்து கொஞ்சம் ஒரு டைம் 2 டைம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அந்த என்ட்ரன்ஸில் வந்து பாஸ் பண்ண முடியும் முதல் சுற்று இருக்கக்கூடிய குழந்தைகள். 2வது சுற்று 25 வயசுக்கு மேலே 2வது சுற்று வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து குறுக்கு முறை தேர்வு எழுதுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறுக்கு முறை தேர்வு அப்படின்னா என்ட்ரன்ஸ், அதாவது வந்து இப்போ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி குரூப் எக்ஸாமு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில், பேங்கிங் எக்ஸாமு, ஏதோ ஒரு துறை சார்ந்த ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடியது வந்து 2ஆம் சுற்று மீனராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி வந்து விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் சுற்று சனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு. விரும்பிய வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் சுற்று சனி. விரும்பிய வண்டி, வாகனம், திருமணம், குழந்தைகள், படிப்பு, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது வந்து 2ஆம் சுற்று சனியாக இருக்கக்கூடிய மீனராசினியர்கள். அதாவது முதல் சுற்றில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், 2வது சுற்றில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாலும், அதாவது வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதை நல்லா ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை வந்து நழுவிடாமல் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இந்த 2வது சுற்று சனி உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மிக நெருங்கிய ஒரு கிரகமாக உங்களுக்கு உற்ற நண்பனாக தோழனாக இருக்கக்கூடியவர் இப்போது சனி 12ஆம் இடத்துலேயே வந்திருந்தாலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், ஒரு நல்ல வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறலாம். அதேமாதிரி நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதேமாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடியது இப்போ சார் நான் புதுசாக வீடு கட்டியிருக்கேன் சார், நான் போகலாமா, தாராளமாக போகலாம். அதேமாதிரி வெளிநாடு வேலை வாய்ப்புகளை வந்து எதிர்நோக்கி இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த மாதிரி விசா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், போகலாம். அப்போ 6ஆம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த 6ஆம் இடத்து பார்வையை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை வந்து அவர் வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம கலாச்சார உணவுகள் முதல்ல அதில் வந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து தெளிவான முறைகள், அந்தந்த ஏரியாக்களுக்கு அந்தந்த பிராந்தியங்களுக்கு எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் இருக்கோ நம்ம உடம்பு எதை அடாப்ட் பண்ணிக்குதோ அந்த மாதிரியான உணவு முறைகள் சாப்பிட்டுட்டாலே போதுமானது. இந்த ருணமும் வராது, ரோகமும் வராது. சத்ருவை வந்து நம்மளாக தான் பார்த்துக்கிறது. அப்போ 2ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனிக்கு பேச்சு தெளிவாக சிந்திச்சு பேசினா சரி. அதேமாதிரி சில நேரங்களில் வந்து அதை ஹைடு பண்ணிக்கலாம், அல்லது வந்து அந்த மியூட் பண்ணிக்கலாம். பல நேரங்களில் வந்து மியூட் பண்ணிக்கிட்டோம்னா அருமையான ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொண்ட ஒரு சனியாக இருப்பார் அப்படின்றது. இதனுடைய 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துக்கு விழுகக்கூடிய அமைப்பு. மீனராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து சனியினுடைய 10ஆம் பார்வை அப்படின்றது வந்து விழுகிறதுனால அந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறது வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரத்தோடு ஒரு உடன்பாடு அப்படின்ற மாதிரியான அவங்களோட ஒரு அந்யோன்யமான ஒரு போக்கு நிலவுவது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் வந்து அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேம்பாடான ஒரு உறவு நிலை, இணக்கம் நல்லா இருக்கும். அதேமாதிரி இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனியினுடைய பார்வையில் வந்து 10ஆம் பார்வைக்கு அப்படின்றது வந்து 9ஆம் இடத்திற்கு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடமாக வருது. இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய தகவல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த அரிய தகவல்களை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து இந்த சனி பார்வையை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால மேற்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்திக்கிறது நல்லது. நல்ல தெளிவான முறையை நம்ம வந்து அந்த 8ஆம் இடத்தை வந்து அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது நம்ம அனுசரித்து போகக்கூடியது அப்படின்றது வந்து மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது வந்து நல்லா இருக்கும். அதேமாதிரி பெரியவங்களை மதித்து நடந்துக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. இங்கே வந்து பெரியவங்களே உங்களை தேடி வந்து உதவக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கும். அதேமாதிரி தெரியாத ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இந்த 9ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு திவ்ய பார்வையாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த 9ஆம் இடத்தை சனியினுடைய பார்வையை ஜெயிப்பதற்கு அப்படிங்கிறது வந்து பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு நன்மையை தரும். அப்போ 3ஆம் பார்வையாக 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதை வந்து தெளிவான முறையில்
கவனித்து பேசிக்கிறது நல்லது. இந்த குழந்தைகளுக்கு வந்து முதல் சுற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனக்குறைவை கொடுப்பார். ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் வந்து படிக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாமே வந்து தெளிவான ஒரு பரிகாரம் சொல்லலாம். அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 3ஆம் பார்வையாக 2ஆம் இடமும் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமும் 10ஆம் பார்வையாக வரக்கூடிய 9ஆம் இடத்திற்குமான முழுமையான பரிகாரமாக நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பொதுவாக சனி அப்படின்னாலே கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி, எதிர்பாராத உழைப்பு, எதிர்பாராத ஒரு உதவல், ஒருத்தருக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சனியினுடைய மாண்பு. அப்போது உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதே சனி வந்துடுவார். முழுமையாக உழைக்கக்கூடியது, கடினமாக உழைக்கக்கூடியது அப்படின்றது வந்து சனியினுடைய காரகத்துவம் மட்டும்தான். ஒருத்தருக்கு வந்து சனி உச்சமாகவே இருக்குது. சனி மூலத்திரிகோணத்திலே உட்காந்துருக்கு. கும்பராசியிலே சனி இருக்கார், மகர ராசியிலே சனி இருக்கார், துலா ராசியில் வந்து சனி உச்சமாக இருக்கார் சார். அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா கடுமையான உழைப்பாளியாக இருப்பார், நேர்மையான உழைப்பாளியாக இருப்பார், நேர்மையான நாணயம் தவறாத நேரத்துக்கு வரக்கூடிய உழைப்பாளியாக இருப்பார், டெடிக்கேட்டடாக, அதாவது வந்து அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய உழைப்பாளியாக இருப்பார். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, மிக உயரிய துறையில் இருந்தாலும் சரி, உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகார பதவியில் இருந்தாலும் சரி, சாதாரண வலிய அதாவது எளிய ஒரு கூலியாளாக இருந்தாலும் சரி, அவங்க எடுத்திருக்கக்கூடிய தொழிலில் என் தொழிலில் என்னுடைய வருமானத்துக்கு நான் நேர்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் சனியினுடைய முழு காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் வெளியே போகணும் அப்படி, அதாவது வந்து இதை தாண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட உடல் பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்ட, அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகள், அதேமாதிரி நமக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாமே வந்து சனியினுடைய காரகத்துவத்தில் வர்றவங்க தான். அதேமாதிரி வயோதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சனியுடைய காரகத்துவத்தில் வர்றவங்க. மிக கடுமையான உடல் பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களும் சனியினுடைய காரகத்துவம். அதேமாதிரி வந்து நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்து அப்படியே இந்த லைட்டை காய்ச்சி கூப்பிடுவாங்களே, இவங்கெல்லாம் சனியினுடைய காரகத்துவம். முழுமையான சனியுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து சனியினுடைய காரகத்துவத்தில் வர்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏழைக்கும் முடியாதவங்களுக்கும் வந்து ஒரு அருவருக்கத்தக்க உருவம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பே வந்து சனியினுடைய அமைப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த சனிக்கு நம்ம செய்யக்கூடிய முழுமையான பரிகாரம், சனினாலே உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அந்த உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முதல் வரக்கூடிய பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உழைப்புக்கு, அதாவது உழைக்கக்கூடிய கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய நோய் அப்படின்றது பசி அப்படின்ற நோய் தான். அப்போ சனியினுடைய முதல் காரகத்துவம் அப்படின்றது வந்து பசி. அந்த பசியை போக்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது உணவு. அந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய முழுமையான பரிகாரம். நம்ம அடுத்து வந்து கோவிலுக்கு போகலாம். உங்களுடைய வழிபாடு, உங்களுடைய மன திருப்திக்காக, என்னை பொறுத்த வரைக்குமே வந்து கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது மன திருப்திக்காக நம்ம போய்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சனிக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதிலே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வைப் அப்படின்றது வந்து கோவிலில் வந்து சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள், மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், மொத்தத்தில் வந்து அந்த மந்திர சொற்கள் அந்த இடத்துல உச்சரிப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிறது அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதேமாதிரி வந்து இதை விட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுக்கு மனிதன் உதவக்கூடியது, மனிதனுக்கு உயிர் நேயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மனிதன் உயிர்களை மதிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது, நிறைய அந்த உயிர்களுக்கு பசியாற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு பசுவுக்கு அகத்தி வாங்கி போடுறது, ஒரு ஆட்டுக்கு புல்லு போடுறது, யானைக்கு வந்து அதனுடைய தீனி என்னவோ அதை வாங்கி கொடுக்கறது, குதிரைக்கு வந்து ஏதாவது கொள்ளு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான உயிர் ஜீவன்களுக்கு வந்து நம்ம பசியாற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடியது சனியை முழுமையாக திருப்திப்படுத்துவது. அதே மாதிரி வந்து கடின உழைப்பாளிகளுக்கும் தடித்த உழைப்பாளிகளுக்கும், அதாவது வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நமக்கு வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த வேலை செய்யக்கூடிய மக்கள் வந்து கடுமையான பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கடுமையான பசியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒருவேளை உணவு உங்களுடைய 7.5 சனியுடைய அனைத்து சிரமங்களையும் போக்க வல்லவராக இருப்பார் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அனுபவ ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். 7.5 சனி முதல் சுற்று இருந்துட்டு போகுது, 2வது சுற்று இருந்துட்டு போகுது, 3வது சுற்று இருந்துட்டு போகுது. முதல் சுற்று கஷ்டம் வரும் சார், 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அன்னதானம் 10,000 20,000 செலவு பண்ணி மாதம் போடுங்கலாம் சொல்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலே அது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சனிக்கு, 7.5 சனிக்கு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு இன்னொன்று, இதில் விட இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் இடம் அப்படின்றது ஐசோலேஷன் தானே. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த செவிலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச டீ காஃபி அதுவே போதுமானது. இதுவே மிகப்பெரிய பரிகாரம் தான். இதெல்லாம் வந்து மனிதநேயத்தோடு உதவணும். அதாவது நம்ம வந்து 7.5 சனி இருக்குது, நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் போயிட்டு
ஒரு அதை கெத்தாக நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் படிக்கவே பிடிக்காது. சார் நீங்கள்லாம் சொன்னீங்க, நான் சொன்னதுக்குலாம் நான் போய் வாங்கி கொடுத்துருந்தா எனக்கு கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு வந்து வேலை இல்லை, வேலையில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அல்லது வந்து இடமாற்றமாகி போச்சு, அதை நான் விரும்பாத இடங்களுக்கெல்லாம் இடமாற்றமாகி போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது பரிகாரமாக செய்யக்கூடாது. மனித நேயத்தோட உயிர் நேயத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிகப்படியான ஒரு பற்றுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வந்து நீங்கள் இந்த சனிக்கான பரிகாரம் வந்து உணவு தானம் அளிப்பது, அது உயிர்களுக்கானும் சரி மனிதர்களுக்கானும் சரி. நம்ம சக மனிதர்கள் அப்படின்னு சொன்னோம்னா மிக கடுமையாக உழைக்கக்கூடிய, அது எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நிறைய நேரம் வேலை செய்கிறாங்க சார், அவங்களுக்கு ஒரு நேரம் டிஃபன் வாங்கி கொடுங்க, ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நம்ம ஊர்களுக்குள்ளேயும் அந்த சாலையில் இருக்கக்கூடிய, அதாவது சாலைகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மனசு ரொம்பவும், அதாவது தாராளமாக நீங்கள் எடுத்து நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு மதியம் கூட நீங்கள் சாப்பாடு போடலாம். ஒரு யாரோ ஒருத்தருக்கு வந்து மதியம் ஒவ்வொரு நாள் மதியம் வந்து ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு போடலாம். இதுவே மிகப்பெரிய பரிகாரம் 7வது சனிக்கு. அடுத்து வந்து வயதானவர்களுக்கு, அதாவது முடியாதவங்களுக்கு, இந்த ஹேண்டிகேப்டெலாம் வந்து லெக்லெஸ்ஸாக இருக்கிறவங்கள, கால் இல்லாதவங்க, ஒரு கால் இல்லாதவங்களுக்கு வந்து செயற்கை கால் வாங்கி கொடுக்குறது, 3 கால் சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, அந்த கால் முடமானவர்களுக்கு வந்து 3 கால் சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, கால் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த செயற்கை கால் வாங்கி கொடுக்குறது, அதேமாதிரி வந்து கொடை வாங்கி கொடுக்குறது பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு வந்து கொடை வாங்கி கொடுக்குறது. இந்த கொடைக்கும் வந்து தெளிவான ஒரு லாஜிக்கே சொல்லலாம். அதாவது இந்த செயற்கை கால் வாங்கி கொடுக்குறது வந்து சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வந்து மொண்டி முடம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மாதிரியா இருக்கக்கூடிய முடம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி 7வது சனியில் மிகப்பெரிய பரிகாரமாக வந்து சேரும். வழிபாட்டை விட பரிகாரம் அப்படின்றது வந்து இந்த நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து அந்த சனியினுடைய பீடையிலிருந்து பிரீத்தியாக கொண்டு வந்து அழகாக உங்களை வந்து காப்பாற்றி நிறுத்தும். பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு செலவுகளை வந்து நம்ம 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வந்து சனி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது சாப்பாடு, குடம் வாங்கி கொடுக்குறது, செருப்பு வாங்கி கொடுக்குறது. செருப்புமே வந்து அருமையான பரிகாரம். அதேமாதிரி வந்து செயற்கை கால், மிதிவண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் ஓட்டக்கூடிய 3 கால் சக்கரம், இந்த சைக்கிளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கான அழகான ஒரு பரிகாரம், அருமையான பிரீத்தி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். முதல் சுற்றும் ஒன்றும் பண்ணாது, 2வது சுற்றும் ஒன்றும் பண்ணாது, 3வது சுற்றும் ஒன்றும் பண்ணாது. நம்ம வந்து தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், முதல்ல மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். 7வது சனி வந்தாலே மனசில் ஆரோக்கியம் இருக்காது. ஏன்னா சந்திரனை நெருங்கி வரக்கூடிய சனி அப்படின்னால மனோகாரகன் சந்திரன், அந்த மனோகாரகனை வந்து இவர் வந்து ஒரு வழி பண்ணிட்டு தான் வெளியே போவார். சனியினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து உடம்பையும் மனசையும் ஒரு உழுக்கணும் அப்படின்றது அவருடைய முக்கியமான ஒரு நோக்கமே. அதனால் வந்து நம்ம இந்த உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நம்ம சனி வந்து நம்மளை அன்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவார். இப்போ இந்த நேரத்தில் வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றது வந்து முக்கியமாக சனீஸ்வர பகவான். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அவருடைய திருமந்திரம் சொல்லிக்கலாம். இந்த குறிப்பிட்ட ஊருக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் சனியினுடைய கதைகள் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால அவருடைய மூல மந்திரம் சொல்லலாம், காயத்ரி சொல்லலாம். சனி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இதற்கு எப்படி வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இது காலையில் முடிஞ்சால் வந்து ஒரு சனிக்கிழமை காலையில் 6 to 7 அதனுடைய ஹோரை அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு 2 நெய் தீபம் போடலாம். அல்லது வந்து கருப்பு துணியில் நல்ல எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது வந்து சனி காயத்ரி மந்திரம் சொல்கிறது. சனி மூல மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது ஒரு விஷயமாக வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து. அடுத்து ஆஞ்சநேயர் வழிபாட்டில் நல்லாயிருக்கும். ஐயப்பன் வழிபாடு, இதெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர்றது உத்தமமான ஒரு முறை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, உங்களுக்கு ஜென்மத்திலே ராகு வர்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த கடுமையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஜென்மத்தில் ராகு வரும்போது வயிற்று பகுதிகளில் வந்து சிரமத்தை கொடுப்பார். வயிற்றில் வந்து கல்லீரல், கணையம், பித்தப்பை இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து அந்த ராகுவிற்கே கேதுவிற்கே உரித்தான அந்த செல்ஸை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது, பூஸ்டப் பண்ணுறது. அது வந்து இந்த அதிகமான ஊக்கிகளை வைத்து அப்படியே மெதுவாக அப்படியே டெவலப் பண்ண மாதிரி ஏதோ ஒரு வியாதியை கொண்டு வந்து கொடுக்குறது. புண்ணு அப்படின்றது வெறுமனே ஒன்றும் இல்லை. கேசட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சரை கொண்டு வந்தாலே, அல்சர் அப்படின்னாலே கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே புண்ணு வந்துடுமா. அப்போ வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, குடலில் புண்ணு, மலக்குடலில் புண்ணு, மலவாயில் புண்ணு, இந்த மாதிரியான நிறைய புண்களை உருவாக்கக்கூடியது ஜென்மத்தில் ராகு வரும் பொழுது. அப்போ இந்த நேரத்தில் வந்து புலால் உண்ணுவது அப்படின்னு சொல்கிறது, பொதுவாகவே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ஆடு தான் வந்து விலங்காக வர்றதுனால இந்த நேரத்தில் வந்து 1.5 வருஷம் உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டன் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த ஆடு சாப்பிடக்கூடிய புல்லு சாப்பிடலாம். நீங்கள் அரும்புல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது வந்து நல்ல அருமையான ஒரு பரிகாரம், சூப்பரான பரிகாரம். அதே மாதிரி வந்து ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவிற்கு
உங்களுக்கு இடங்கள் தரக்கூடிய ராகு 1, 2, 7, 8 இந்த இடத்துல ராகு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாதிப்போடு கொடுக்கக்கூடியது, கடுமையான பாதிப்பு. மற்றபடி 12 ராகு போகும்போது இதே தான் சனியினுடைய நிலைப்பாடு என்னவோ அதே மாதிரி தான் வந்து 12 இருக்கக்கூடிய ராகு வியாதி பிரச்சனை தூக்கம் இல்லாது இதெல்லாம் செய்வார். இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கும்போது உடல் ரீதியாக இங்கே மன அழுத்தத்தை, அதாவது வந்து இங்கே அதிகப்படியான எண்ணங்களை கொடுப்பாரு, நிறைய வந்து விரிவாக்கமான எண்ணங்களை கொடுப்பாரு, வாழ்க்கையினுடைய பரந்த நோக்கத்துக்கான எண்ணங்களை கொடுப்பாரு, பறந்து வாழணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களை கொடுப்பாரு. ஆனால் சமுதாயம் உங்களுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா அங்கே தான் கேது உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களை புறக்கணிக்க செய்யும். அப்போ வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1.5 வருடம், அதாவது வந்து இந்த சனியினுடைய நிலைப்பாடே வந்து 2025 மார்ச் மாதம் வரைக்குமே ராகு அந்த இடத்துல இருப்பார். அப்போ ராகு 12ஆம் இடத்துக்கு வர்றதும் சனி மீண்டும் வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றதும் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு 3.5 வருஷத்துக்கு பக்கமாகவே வந்து இந்த சிரமங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக மீனராசி நேயர்கள் இருக்கீங்க. அப்பப்போ இந்த சனியினுடைய நாமாவளி சொல்லிக்கிறதும் முக்கியமாக நம்ம சொன்ன அன்னதான உதவி, செருப்பு பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க, கொடை வாங்கி கொடுங்க, செயற்கைக்கால் வாங்கி கொடுங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்க, கம்பளி போர்வை, அதாவது கம்பளிங்கிறது வந்து சனி, அப்போ கம்பளி போர்வை வாங்கி கொடுக்குறது அப்படின்றது இதை தெளிவாக செஞ்சுட்டு வாங்க. பெரியவங்களுக்கு வந்து முக்கியமாக பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முக்கியமாக பெரியவங்களை மதித்து நடக்க கற்றுக்கிட்டாலே அழகாக உங்களுக்கு சனிங்கிறது வந்து மக்கள் தொடர்பு உள்ள கிரகம். அப்போ சனியினுடைய மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது நிறைய அதிகமாக கிடைக்கும் பொழுது பலர் மூலமாக பல உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கோங்க. ராகுக்கு பிரீத்தி அப்படின்றது வந்து அருகம்புல் ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுங்க. வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு தடவை வந்து அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிறது இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய ஒரு சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். அதேமாதிரி வந்து அதிகப்படியான அதீதமான முன்னேற்றமான எண்ணங்களை நம்ம நினைக்கிறதுக்கு ஆனால் சமுதாயம் ஒத்துழைக்காது, ஒத்தும் வராது. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கே பிரச்சனை வரும், அங்கேயும் வம்பு வழக்கு வரும், கூட்டில் வந்து தொழிலாளிகளோட பிரச்சனை வரும், அங்கேயும் பிரச்சனை வரும், வாடிக்கையாளர்கிட்ட பிரச்சனை வரும், சமுதாயத்தில் எல்லா பக்கம் பிரச்சனை வரும். காரணம் நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராசியில் இருக்கக்கூடிய ராகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே வந்து உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் கெட்டிருக்கு, உங்களுடைய பாவம் கெட்டிருக்கு. அடுத்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கார். இவர் வந்து ஏப்ரல் மாதம் 24ஆம் வருஷம் வரைக்கும் வந்து 24 வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கார். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இந்த ராகுவால் வரக்கூடிய சிரமமும் சனியால் வரக்கூடிய சிரமமும் தவிர்க்கப்பட்டு நன்மையாக இருக்கும். ஆனால் அதே குரு உங்களுடைய ராசிநாதன் 3ல் போய் மறையும் பொழுது இன்னும் கொஞ்சம் கடுமையான சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கும். அப்போ பொருளாதாரம், கல்வி, குடும்பம், திருமணம், குழந்தை பேரு இது எல்லாமே சிரமத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த சனி, ராகு, குரு இந்த 3 பேருமே, கேது உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ சொசைட்டி வந்து பாதிக்கும். அதேமாதிரி வந்து நமக்கான அந்தஸ்து பாதிக்கும், நமக்கான கல்வி பாதிக்கும், நம்மளுக்கான பொருளாதாரம் பாதிக்கும், நம்மளுக்கான குடும்ப ரீதியாக உறவுகள், சிக்கல்கள், பந்துக்கள் இதெல்லாமே பாதிக்கிறதுக்கான சிரமங்கள் வரும். 3ஆம் இடத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இளைய சகோதரத்தோடு இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை வேற்றுமையாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி அந்த இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறனால மனைவி, சகோதரிகள் இவங்களோட வந்து சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா ராகுவிற்கு கண்டிப்பாக அருகு ஜூஸ் வந்து வாரம் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். அந்த அருகம்புல் ஜூஸ் சாப்பிட உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஜீரண மண்டலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதேமாதிரி வந்து சிறுநீரக தொற்று, கர்ப்பப்பையில் வந்து வரக்கூடிய சிரமங்கள், அதேமாதிரி கர்ப்பப்பை புண், இந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே வந்து அழகாக அட்டகாசமாக வந்து இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க. இதெல்லாம் வரும், இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ சில பேர் சந்திச்சிருப்பீங்க. அந்த சந்திக்கிறவங்களுக்கு வந்து அருமருந்தாக பயன்படுத்துவது அருகம்புல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். தரு அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதே மாதிரி வந்து மீட் சாப்பிட்றத நிறுத்திக்கணும். கொஞ்சம் இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் நான்வெஜ்ஜில் ஆட்டு இறைச்சி எடுக்காமல் இருப்பது நன்மையை தரும். பொதுவாக வந்து தேவையான காலங்களில் வந்துமே நான்வெஜ் சாப்பிட்றது நல்லது. இந்த நேரத்தில் வந்து இந்த ஜீரண மண்டலங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறனால நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி ராகுவிற்கான முழுமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலையில் 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் 2 தீபங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் போட்டுக்கிறது நன்மையை தரும். அந்த நேரத்தில் வெண்கூழை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண் சங்குப்பூ நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அந்த வெண் சங்குப்பூ நீங்கள் போட்டு 2 தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடு மனதார இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை தரக்கூடியது. இந்த நேரத்தில் ராகு பகவானிற்கு வேண்டுதல்கள், வழிபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம எல்லைகளில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் வழிபாடு நல்லா இருக்கும். பத்திரகாளி வழிபாடு அப்படின்றது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது. இதில் எல்லை தெய்வங்கள் வழிபாடு நன்மையாக இருக்கும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும்
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் நீங்கள் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வம் அப்படின்றது சாஸ்தா. சாஸ்தா வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வர சாஸ்தா வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு அருமையான பலன்களை தெளிவாக கொடுப்பார் ஐயப்பன். காரணம் இங்கே உங்களுடைய ராசியில் வர்றதுக்கு நம்ம பரிகாரம் எடுத்து சொல்லலாம். கேது வந்து இப்படியே மெதுவாக நகர்ந்துட்டு வந்து இப்போ சித்திரையிலேருந்து 2-1க்கு வந்து அடுத்து அஸ்தம் சாரத்தில் வந்து அடுத்து வரக்கூடிய உத்தரத்தில் தான் வந்து சாஸ்தா அவதரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாஸ்தா வழிபாடிற்கும் ராகு கேதுனுடைய தோஷத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ சாஸ்தாவை வழிபட ராகு கேதுக்களால் வரக்கூடிய தோஷம் முற்றிலுமாக விலக்கி கொள்ளப்படும். அதுக்கு அடுத்து குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ல் மறையும் பொழுது குரு பகவான் அப்படின்றது வந்து நமக்கு மிக அதிகமான பொருட்செல்வம், கல்வி செல்வம், குழந்தை செல்வம், திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வாழ்க்கையின் முக்கியமான அங்கங்களில் பங்கு கொள்கிறவர். அவர் வந்து 3ஆம் இடத்துல மறைகிறது வந்து அவ்வளவு ஒரு சிரமமான ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை விழுகுது. 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக மீண்டும் 9ஆம் இடத்துக்கு விழுகுது. அதேமாதிரி அவருடைய 9ஆம் பார்வையாக 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை விழுகிறது அப்படின்றது வந்து நன்மையை தரக்கூடிய விஷயம். அப்போ 7, 9, 11 நல்லாவே பேச ஆரம்பிக்குது. சனியினால் வரக்கூடிய சிரமங்களை 2ஆம் சுற்று சனி இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் முழுமையாக தீர்த்து வச்சுருவார். அப்போ இங்கே நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை நீங்கள் குரு பகவான் வழிபாடு அப்படின்றது வந்து இங்கே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான். தட்சிணாமூர்த்தி வந்து இங்கே வரமாட்டார். தட்சிணாமூர்த்தி அப்படின்றது வந்து சிவனின் ஒரு அம்சம். அவர் வந்து சிவன் வந்து தவக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் வந்து எல்லா கடவுளும் எல்லாருமே வந்து வடக்கு நோக்கி தவம் இருந்து இவர் மட்டும் தெற்கு நோக்கி தவம் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. தெற்கு முகக்கடவுள், அதாவது தெற்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தெற்கு முகக்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிவனின் அம்சம். அதனால் அங்கே வந்து நமக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து நவகிரகங்கள் இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்ச குரு அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து நீங்கள் நைவேத்தியமாக வந்து கொண்டக்கடலை கொடுத்து கொண்டக்கடலை வந்து தானம் பண்ணி அதேமாதிரி கொண்டக்கடலை சாப்பிடலாம். ஏன்னா 3ல் மறையக்கூடிய குருவிற்கு நீங்கள் கொண்டக்கடலை வந்து ஒன்று திங்கக்கிழமை சாப்பிட்லாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள்லையும் செவ்வாய்க்கிழமையில் சாப்பிடக்கூடிய கொண்டக்கடலைக்கு உங்களுக்கு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. கொண்டக்கடலை வந்து குருவிற்கான பயிர். அந்த பயிரை வந்து நம்ம எந்த கிழமையில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கிறதுங்கிறது வந்து குருவினால் ஏற்படக்கூடிய அந்த பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து குருவை நம்ம வந்து பலமான குருவாக மாற்றுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது. இதையே வந்து இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்தளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இந்த வருடம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம சொன்ன பரிகாரங்களையும் நம்ம சொன்ன பலன்களையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்றது வந்து மீனராசி நேயர்களை அதிகமாக அணுகாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். வணக்கம்.